பார்த்தீங்கன்னா உல்வத்தூர் டெம்பிளுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து முதல்ல ஒரு ஃபுட் நாங்கள் இன்னும் லஞ்ச் முடிக்கல. ஸோ அதனால் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உல்வத்தூர் டெம்பிள் போகலான்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மெனு இங்கே இருக்குது. மெனுவில் இருக்கிறதுலாம் வந்து 40, 30 எல்லாம் போட்டுருக்கலாம். அதெல்லாம் வந்து 40,000, 30,000, 45,000 அந்த மாதிரி கணக்கு. ஸோ அவங்க வந்து அது ஷார்ட் ஃபார்மாக போட்டிருக்காங்க. இப்போ வந்து சுமிதா வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஃபேவரட்னு பார்த்து ஆர்டர் பண்ண போகிறாங்க. சுமிதா என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க? மேக் ஃபாஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஸோ இவங்ககிட்டலாம் இவங்களோட ஐட்டம் இவங்களே ஓன் பிராண்டில் செய்கிற வச்சுலாம் இருக்குது. சோடாலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோடாஸ்லாம் இருக்குது. நம்ம இதில் கூட மிரண்டா வந்து ஆரஞ்சு தான், இவங்க வந்து ஒரு எல்லோலலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இந்த ஃபேண்டாஸ்லாம் நம்ம இடத்துல கிடைக்குமான்னு தெரியல. திருப்பியும் வந்து இந்த நாசி அயாம் அப்புறம் நாசி கோரிங் திருப்பியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட அடிக்ட் ஆகிட்டோம். ஏன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எங்கே சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாதி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுப்பேன், ஏன்னா அவ்வளோ பசி. ஓகே டன். ஆனால் சாப்பிட்டு முடிச்சா அடுத்த கிளிப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியாக தான் வந்தார் விநாயக்குன்ற மாதிரி. கடைசியாக நாங்கள் ஆர்டர் பண்ணது இந்த பாலி காஃபியும் அதுக்கப்புறம் இந்த லெமன் டீ. பட் லெமன் டீ பேருக்கு லெமன் டீன்னு மாதிரி இல்லாமல் சூப்பராகவே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஐஸ் லெமன் டீ வித் ஐஸ். லெமன்லாம் கரெக்டாக கட் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ பாலி காஃபி நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால நான் திருப்பி பாலி காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் சக்கரை இல்லாமல் சாப்பிடாதீங்க, அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துருங்க சுத்தமாக. ஸோ செம்ம பசியில் இருக்கும். அதனால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் சுமி வந்து ஒரு துண்டும் ஒரு சின்னதாக ஒரு துண்டை வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்து ஆம்பளைங்களுக்கு, அந்த பர்பிள் கலர் வந்து பொம்பளைங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எப்படி கட்டிகிட்ருக்காங்கன்ட்டு. வேணா பொம்பளைங்க 2 பேரும் அது 2துமே கத்திக்கலாம். பட் மென்னுக்கு இது மட்டும் போதும். பட் லேடிஸ்க்கு வந்து இந்த பர்பிள் கலர் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வேர் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ டெம்பிள்குள்ளே போயிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இவங்களுக்கும் வேட்டியை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நானுமே வந்து அருணாச்சலம் ஸ்டைலில் வந்து ஒன்று கட்டியிருக்கேன். ஸோ அப்படியே உள்ளே போகிறோம். ஸோ அப்படியே ஸ்லோப்பாக இறங்குது. அப்படியே எல்லாருமே ஒரே ஸ்பேஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் இப்போ நான் காமிச்சா நீங்கள் வந்து அப்படியே ஆச்சரியப்பட போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பக்கம் வந்து கடல் இருக்குது. ஸோ நாங்கள் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல, முன்னாடியே சொல்லிட்டோம். நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், this is the one. இங்கே பெருசாக என்ன இருக்குது அப்படின்ட்டா பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் கப்புள்ஸாக வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் சீ இருக்குது, அந்த வியூ நல்லாயிருக்கு. மற்றபடி மேலே கோயில் இருக்குது. ஸோ நம்ம மேலே வேணால் போய் பார்க்கலாம். இப்போ சுமி வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அங்கே தான் வந்து லோக்கல் பீப்புள்ஸோட ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடக்குது. உல்வத்தூர் டெம்பிளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, குரங்கு தான் ஃபுல்லாக நிறைய இருக்குது. உள்ளே வந்து எந்த காடுமே நம்மளால் பார்க்க முடியல, எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்துனாங்க. அதுக்கு டிக்கெட் வரைக்குமே வந்து 1500, அதாவது 1,50,000. அவங்களுக்கு சொன்னால் 1500ன்றாங்க. பட் 1,50,000 இந்தோனேஷியன் ருப்பியா. ஸோ அந்த அளவுக்கு ஏதோ இங்கே உள்ளே இல்லை. அந்த கலை நிகழ்ச்சிலாம் பார்த்து ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வரலாம். மற்றபடி இதில் உள்ள ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் என்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அவ்வளோதான்.
முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து ஜிம்பாரான் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் ஃபார் ஆர் கேண்ட்லைட் டின்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்ட்லைட் டின்னருக்காக போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி அவங்க கேண்ட்லைட் டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். For chutney, sorry, raita. Okay. This for chutney. Any mayo is there? And this pickle. Thank you. அப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுல பிஸி ஆகிடுவோம் போல். ஸோ அதனால் இந்த செட்டப் இருக்குது. ஸோ அப்கமிங் டிஷ் எதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் நான் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணிடுறேன். When the night is cold and the land is dark and the moon is the only light we see. No, I won't be afraid. No, I won't be afraid. Just as long as you stand by me. So darling, darling, stand by me. 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 Yes. So now we go to the next song. Okay. The Oh. romantic one. Ah. Okay. I don't know. This is my dream. I hope that someday I see her home. I found love. இப்போ கேண்டில் லைட் டின்னரோட டிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா நான் அண்ட் திஸ் இஸ் சம்வாட் பட்டாணி மாதிரி இருக்குது. ரைஸ், சிக்கன் குழம்பு, அப்புறம் 2 எக்கு. ஸோ இது நான்வெஜ் காம்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சுமிதா இப்போ இதை பற்றி பேச போகிறாங்க. சுமிதா தான் பேச போறியா அதை பற்றி? சொன்னால் அது ரசகுல்லாவாம். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்டார்டர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நான் ரொட்டி, சம்வாட் லைக் சிக்கன் கறி, பட்டாணி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் டின்னருக்கு இது போதும். இது லைட்டாக சாப்பிட்டு நாளைக்கு, பிகாஸ் நாளைக்கு 6 o'clock பை 6 o'clock வரை நாங்கள் எழுந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக சாப்பிட்டு தூங்கினாலே நல்லது தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கி இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இதோட நாங்கள் நாளைக்கு வந்து ஒரு 6 மணிக்காக பார்ப்போம். பிகாஸ் 6 o'clock மேலே ஒரு போட் ரைட் இருக்குது ஃபார் அன் ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் நம்ம சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். பாய்.